Good morning students. Now we teach standard 7th English unit 3 supplementary, talking the bullying by the horns. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், போயம்ல வந்து how to speech something அப்படின்னு ஒரு போயம் பார்த்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சப்ளிமெண்ட்ரியில டாக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ன்ஸ் ஓகேவா, இதோட க்ளோசரி பார்ப்போம். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க புல்லிங். ஃபர்ஸ்ட் புல்லினா என்ன? புல்லினா நத்திங் பட் டீசிங் அதர். ஒருத்தரை வந்து இழிவுபடுத்துறோம் பாரு, அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் புல்லி அப்படின்னா அவங்கள வந்து கேவலப்படுத்துறது, அவங்க மனசு புண்படுத்துற மாதிரி பேசுறது, அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லிங்னா டீசிங் அதர். ஹியூமிலேட் அப்படின்னா மேக் அதர்ஸ் ஃபீலிங் ஆஸ் ஹார்ம்டு. அடுத்தது கான்சிக்வன்ஸ் அப்படின்னா ரிசல்ட் ஆர் எஃபெக்ட். பியர் preserve அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் குரூப். டிஜெக்டட் அப்படின்னா சேட் அண்ட் டிப்ரெஸ்டு. நைட்மேர் அப்படின்னா threatening dream. empathy understand and share others feeling. loyalty strong support or being loyal. ஓகேவா, இப்போ இந்த சப்ளிமெண்டரியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்கிங் த புல்லி பை த ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஹார்ன்ஸ் அப்படின்னு. இப்போ என்னன்னா இதுல வந்து 3 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன திங் சொல்லியிருக்காங்கன்னா have you or someone you know ever being in the similar situation. என்னன்னா ஒருத்தர் புல்லி பண்ணக்குள்ளயோ have you நீங்களோ அல்லது someone யாரையோ ஒருத்தரை you know ever being in the similar situation, அந்த புல்லி பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ நீ பார்த்திருக்கியா, அந்த மாதிரி செய்யக்குள்ள என்ன நடக்குங்கிறது தெரியுமான்னு சொல்லி ஒரு சப் டாபிக்கும். அடுத்தது have you ever bullying anyone, has anyone bullying you, வேற யாரையாவது டீஸ் பண்ணக்குள்ள புல்லி பண்ணக்குள்ள ஏதாவது இருந்திருக்கா, இல்ல ஒன்னையே யாராவது டீஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பத்தியும். அடுத்தது is there something you can't do the stop bullying, அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ வந்து அவங்கள அப்பெல்லாம் செய்யாதீங்க, அவன் மனசு புண்படும் சொல்லி எடுத்து சொல்லி அதை நிறுத்தணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த சப்ளிமெண்டரியில பாக்குறோம். ஓகேவா, இது வந்து உனக்கு வந்து இந்த சப்ளிமெண்டரி வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கதை மாதிரியோ எதுவும் வராது. ஓகேவா, இது எப்படி இருக்குன்னா ஸ்டோரியும் இருக்கும், பிளஸ் உனக்கு வந்து இந்த புல்லி பண்றதுனால எவ்வளவு ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் சால்வ் பண்ணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்டஸ். ஓகேவா, பார்ப்போமா. மீனா, அனு and Ajay are in class 7. Anu is shortest in their class and Ajay is always making fun of her height. The calls here by nickname which draw attention to her size and is constantly patterning here on the head to show how short she is. Anu already conscious feelings hot but she does not say anything. Meena sometimes laughing with Ajay when he is mocking Anu, but she also feel sorrow for her. This is the first paragraph. I will explain. In this first paragraphல வந்து யாரை பத்திலாம் பேசுறாங்கன்னா மீனா, அனு, அஜய்ங்கிற ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர் எந்த கிளாஸ்? சேம் கிளாஸ் 7. எந்த கிளாஸ்? 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து படிக்கிறாங்க. இப்போ உங்களாட்டமே வந்து உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரோ ஒரு 3 பேருங்கிற மாதிரி இதுல வந்து 3 பேரோட நேம் கொடுத்துருக்காங்க, மீனா, அனு அண்ட் அஜய்னு. ஓகேவா, அனு இஸ் ஷார்டஸ்ட் இன் திஸ் கிளாஸ். அனுங்கிற கேர்ள் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குமா, ரொம்ப கூளையா இருக்கும். ஓகேவா, கூளையா இருந்தாவே ப்ராப்ளம் தான். ஏதாவது எடுக்கிறதோ இல்ல போர்ட்ல வந்து ரப் பண்ண சொல்றதோ, ஹைட் ஆக்குறீங்கன்னா உனக்கு எட்டாது போ உட்கார அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யாரு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அஜய் இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹியர் ஹைட். ஓகேவா, அஜய் வந்து என்ன பண்ணிட்டான், இந்த அணு வந்து நீ வந்து என்னோட கூளையா இருக்க அப்படின்னு சொல்லி அவனை எப்ப பாரு புள்ளி பண்றது. புள்ளின்னா என்னன்னு சொன்ன, டீஸ் பண்றது.
ஓகேவா? he calls her by nickname which drawn attention to her size. அவங்களோட எப்ப பாரு அவங்கள வந்து கூப்பிட்டு குள்ளையா இருக்கிறீங்களான்னு சொன்னா குள்ளன்னு கூப்பிடுவாங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிக்நேம் வச்சு பட்டப்பேர், நிக்நேம்னா என்னது, பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டு அவங்கள வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைஸ் and in constantly patting her on the head to show how short she is. அவன் என்ன பண்ணுவானா, அந்த கேர்ள் நின்னுட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, கிட்ட போய் நின்னுட்டு பாரு எவ்வளவு குள்ளையா இருக்கிற, என்னோட நீ எவ்வளவு குள்ளையா இருக்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நின்னுட்டு how short she is, என்னை விட எவ்வளவு குள்ளையா இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஓகேவா? அனு ஆல்ரெடி செல்ஃப் கான்சியஸ். செல்ஃப் கான்சியஸ்னா கான்சியஸ்னா என்னது, அவங்க ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஹைட் கம்மியா இருக்கிற அந்த வருத்தம் இருக்கும். இவன் இந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஃபீலிங் ஹர்ட், அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது, எரிச்சலாவும் இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் she does not say anything. ஆனா அந்த கேர்ள் வந்து என்ன பண்றது இல்ல, எதுவுமே சொல்றது கிடையாது. மீனா சம்டைம் லாஃபிங் வித் அஜய். அதே சமயத்துல மீனா வந்து என்ன பண்ணுவாங்க, அஜய் கூட சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறது. ஒருத்தர் சிரிச்சாவே எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், ஒருத்தர் வந்து இழிவா பேசக்குள்ள இல்ல அவங்கள பத்தி ஏதோ குறைய சொல்லக்குள்ள வந்து என்ன பண்ணா எல்லாத்துக்குமே மனசு கஷ்டமா இருக்கும். அதை விட இன்னொருத்தர் சிரிச்சாங்கன்னா ஐயோ சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கும். அததான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. மீனா சம்டைம் லாஃபிங் வித் அஜய் when he is mocking Anu but she also feeling sorrow for her. அதே டைம்ல வந்து மீனா வந்து தான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதும் இருக்குது. ஏன்னா ஏன் அவங்க வந்து அனு எல்லாம் ஒரே கிளாஸ்மேட் அப்படிங்கிறப்ப அனுவும் கொஞ்சம் மாங்கிங் அனு அவங்க கூட பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட் இப்படி பண்றாங்கன்னு வருத்தம் இருக்குது. ஆனா வந்து இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. சாரோ ஃபார் ஹர். நெக்ஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹேவ் யூ ஆர் சம்ஒன் யூ நோ எவர் பீயிங் இன் எ சிமிலர் சிச்சுவேஷன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க யாரையாவது பார்த்திருக்கீங்களா, இல்ல நீங்களே இது மாதிரி ஆளாயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. பாரு, while growing up, நீங்களாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய பிள்ளைங்களாயிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ லோயர் கிளாஸ் வரைக்கும், எல்கேஜி யூகேஜில இருந்து இப்போ வந்து ஹையர் கிளாஸுக்கு போயிட்டீங்க. இப்போ வந்து அப் டு 7th வந்துட்டேன். இதுக்கு மேலாம் போக போக என்ன பண்ணுவா, ஹையர் கிளாஸுக்கு போயிடுவா. அதனால இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்றாங்க. பாரு, while growing up it is common for children to tease each other. உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறது அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ஜாலி, அது ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டா டேக் இட் ஈஸி. ஓகேவா? ஆனா அதுவே வந்து அவங்க ஹர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்குள்ள அது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து எதுவும் ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. பட் when someone purposely making fun of another or forcing them to do thinking even if they make it clear they do not want to, it is called bullying. இது வந்து இப்ப என்னன்னா, ஒரு குரூப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்குன்னு வச்சுக்க, ஒருத்தர் வந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ஒன்ன ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே வந்து பட் ஆனா when someone's ஒருத்தரை மட்டும் மென்ஷன் பண்ணி தனியா குறிப்பிட்டு அவங்களையே வந்து எப்ப பாரு வந்து அவங்க வந்து ஏதாவது பிளேம் பண்ணி அவங்கள ட்ரீட் பண்றதே வந்து புள்ளி பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இல் ட்ரீட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, எப்ப பாரு அவங்கள வந்து குறை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மனசு எப்ப பாரு என்ன நம்மளை மட்டும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்துடும். சோ என்ன பண்ணக்கூடாது, யாரையும் வந்து புள்ளி பண்ணக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. we like to have fun together with a friend. Sometimes we may even wanted to do something only because our friends are doing them, even if we know it will get us into trouble or is wrong. For example, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, we like to have fun together. ஒருத்தர் உன் ஃப்ரெண்ட்லி மேனர்ல பண்றது ஒரு பிரச்சனை இல்ல. சம்டைம்ஸ் ஒரு சில டைம்ல we may even wanted to something only because of course are doing them, even if we know it will get us trouble or is wrong. எப்பவுமே பண்ணிட்டே இருந்து வச்சுக்கோ, ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, சடனா கோவம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒருத்தனையே வந்து ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவனுக்கு வந்து டெய்லி ஒரு நாள் சரி போ சும்மா தமாசு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸா இருப்பாங்க. அதே கொஞ்ச நாள் ஆக என்ன ஆயிடும், நம்மளை டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து
ஒரு சில டைம்ல ராங்கா போய் தப்பா போயிடும். ஓ நம்ம அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து என்ன ஆயிடுவாங்க, நாம ஷார்ட்டு ரொம்ப ரொம்ப ஹைட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேல இருக்கிற பேராகிராஃப் வச்சு சொல்லியிருக்காங்க பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், மீனா நோ தட் அனு ஃபீலிங்ஸ் ஹர்ட் வென் அஜய் டீஸ் ஹியர். மீனாவுக்கு தெரியுது, என்ன தெரியுது, மீனாங்கிற கேர்ள் வந்து அனு வந்து டீஸ் பண்றது தப்புங்கிறது தெரியுது. பட் காரணம் வந்து ஹர்ட் வென் அஜய் teasing here, but she does not wanted to say anything because he is Ajay's friend and does not want to upset him. Ajay know that Anu is upset but continuously to bullying here because it give him a feeling of control. Also he enjoy the attention he is getting for others who's laughing instead of telling him to stop. இப்போ இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மேல இருக்கிற பேராகிராஃப்ல ரெண்டு கேர்ள்ஸ் மீனா அனு அஜய்னு. அஜய் வந்து எப்பவுமே டீஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அஜய் வந்து யாரோட ஃப்ரெண்டு, மீனாவோட ஃப்ரெண்டு. ஓகேவா? அனு வந்து டீஸ் பண்றது அனுக்கு பிடிக்கலங்கிறது யாருக்கு தெரியும், மீனாவுக்கும் தெரியும் அஜய்க்கும் தெரியும். ஆனா மீனா வந்து என்ன பண்ணும், அஜய் வந்து இந்த மாதிரிலாம் டீஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க எடுத்து சொல்லணும். யாருக்கு, மற்றவங்களை டீஸ் பண்ணா அது தப்பு அப்படிங்கறத எடுத்து சொல்லணும். ஆனா நீங்களே கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா என்ன பண்ணீங்க, ஒருத்தர் டீஸ் பண்ணுங்களா அதை எதுவுமே கண்டுக்க மாட்டேன், நீயும் சேர்ந்துதான் சிரிப்ப. ஓகேவா? அதே டைம்ல டீஸ் பண்றோம் அப்படின்னா ஒருத்தர், இப்போ அஜய் வந்து அனு வந்து டீஸ் பண்றான் அப்படின்னா அவனுக்கும் தெரியும் அவங்க மனசு புண்படும் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் மத்தவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கோசரம் ஒருத்தரோட மனசை வந்து புண்படுத்தக்கூடாது அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. attending he is getting for others who laughing instead of telling him to stop. அப்படி இருந்துச்சுன்னா, இப்படி யாரையாவது நீங்க பார்த்திருந்தீங்களாவோ இல்ல உங்களுக்கே நடந்தாலும் நீங்க என்ன செய்யணுங்கிறாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் பேஜ் டர்ன் பண்ணிக்க 116. பட் is making someone feeling unhappy about themselves a sign of strength. Actually children who bullying others tend to have a low opinion about themselves. This means that they may be thinking about themselves that they do not like or feeling ashamed about. They therefore want to humiliate or put another persons down in order to feeling better about who they are. They think they will fit it in with the crowd if they show up another's different, even if it means picking on the other persons. Next என்ன சொல்றாங்கன்னா, ஆனா ஒரு சில டைம் someone feelings unhappy அப்படி அவங்க புள்ளி பண்ணக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமே இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஐயோ பாவம் அப்படின்னு அந்த ஃபீல் பண்றாங்க பாரு, அதான் பாரு. பட் இட் மேக்ஸ் someone feelings unhappy about themselves and sign of strength. அது ஒரு சிலருக்கு வந்து அதுவே வந்து ஒரு பலமா இருக்கும். இவங்களை பத்தி நம்ம ஏதாவது சொல்லிட்டா அப்பா நாம தப்பிச்சோம், நம்ம குறை வந்து மறைக்கிறதுக்கோசரம் மற்றவங்களை வந்து என்ன பண்றது, டீஸ் பண்றது, நம்ம செய்யற தப்பு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம். ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் who bullying others tend to have low opinion about themselves. அப்படி டீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், எதுவுமே பெரிய விஷயம் அப்படி இருக்காது, தன்னை பத்தின ஒரு இழிவான எண்ணங்கள் வந்து இருந்துட்டே இருக்கணும். மற்றவங்களை பத்தினும் வந்து இவங்களா சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். ஒருத்தர் வந்து டீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்க மனசுல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கெட்ட எண்ணங்கள் தான் இருக்கும். திஸ் மீன்ஸ் தட் மே பி thinking about themselves that they do not like to feel ashamed about. அதை வந்து செய்யறது அஷேம்னா என்னது, ரொம்ப தவறானது அப்படிங்கறது வந்து அவங்க உணரணும். they therefore wanted to humiliate na make others feelings as ashamed. மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்ச நாச்சா அவங்க புரிஞ்சுக்கணும். ஆர் பட் another person doing in order to feeling better about who they are. அப்போ வந்து அவங்க என்ன நினைச்சுக்கணும்னா,
இப்போ ஒருத்தர் வந்து அந்த கேர்ள் வந்து மீனா வந்து ஷார்ட்டா இருக்காங்க, இவங்க டாலா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவே அவனை விட இன்னொருத்தர் ஹைட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப இவனை வந்து நான் ஷார்ட்டா இருக்கிறேன்னு சொல்லி மத்தவங்க நம்மளை புள்ளி பண்ணுவாங்கிற அந்த தாட்ஸ் வேணும். ஓகேவா? அததான் இந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. about who they are. அது மாதிரி நம்மளை விட பெரியவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்க, அதனால நம்ம யாரையும் டீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணோம். they think they will fit with the crowd if they show up another difference. இப்போ பர்சன்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து வெளிக்கொணரணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன குறை இருக்குதோ அதை சொல்லி சொல்லி அந்த குறையை வந்து சுட்டி காட்ட கூடாது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஈவன் இஃப் இட் மீன்ஸ் பிக்கிங் ஆஃப் another persons. ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே கம்பேர் பண்ண கூடாது. நெக்ஸ்ட், maybe Ajay is unhappy with his performance in the exam. Maybe Meena does not like her big ears and does not want anyone to noticing them, so they turn their attention to Anu, who is the quiet and does not respond. Seeing her reactions to the way they treat here, making them feeling better about their own problems. Next என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாரு. மேபி அஜய் இஸ் அன்ஹாப்பி வித் ஹியர் பர்ஃபார்மன்ஸ் இன் த எக்ஸாம். அஜய் வந்து என்ன பண்றான் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறான். எக்ஸாம் எழுதக்குள்ள அவனால வந்து நல்லா எழுத முடியல, கொஞ்சம் கவலையா இருக்கான். என்னன்னா கொஸ்டின் பேப்பர் ஏதோ டஃபா வந்திருக்கும், இல்லை அவனுக்கு ஆன்சர் படிச்சிருக்க மாட்டான், அவங்க வீட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம். அப்போ வந்து ரொம்ப கவலையா இருக்கான். மேபி மீனா டஸ் நாட் லைக் ஹியர் பிக் இயரிங்ஸ் அண்ட் டஸ் நாட் வாண்ட்ஸ் டு எனிஒன் டு நோட்டீசிங் தெம். அந்த டைம்ல வந்து மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை நோட்டீஸ் பண்றாங்களா, வேற யாராவது அவனை பாக்குறாங்களா இல்லையா. லைக் ஹியர் பிக் இயர்ஸ், அவ காது வந்து பெருசா இருக்குதா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு தாட்ஸ்ல இருந்துச்சுன்னா, சோ த டர்ன் டு அட்டென்ஷன் டு அனு. இப்போ வந்து அவங்களோட அட்டென்ஷன் ஃபுல்லா எங்க போவோம், அனு வந்து நல்லா படிச்சுட்டு வந்து அவ பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கிறா. மீனாவோட தாட்ஸ் என்ன இருக்கும், அவ வந்து ஷார்ட்னு சொன்னா இப்ப இவன் இப்படி முழிச்சிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரெண்டே வந்து என்ன நினைப்பாங்க, நம்மள தப்பா நினைக்கிற சிச்சுவேஷனை நாமளே கொண்டுட்டு வந்துடுறோம். So the turn to attention to Anu, who is quiet, does not respond. Seeing here reaction to way they treated here, making them feeling better about the own problem. இப்போ தனக்கு பிரச்சனை வந்தாதான் அது வந்து பிரச்சனைன்னு நினைக்கூடாது. மற்றவங்களுக்கு வரக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ப்ராப்ளம், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு அவங்க வந்து ட்ரை பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், bullying need not always be violent like hitting someone or deliberately observing them. If a group of children always refused to including a particular children in their games, that bullying too. Or if you spread stories about someone and it is causing them sadness, it's quite simple. If though you are acting, you target someone repeatedly to hurt them, it is bullying. Ragging is another word for bullying. Next, இப்போ அந்த பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. bullying need not always violent like hitting someone or deliberately absolute them. இது வந்து bullying பண்றது வந்து வயலன்ஸ்ல ரொம்ப கொடூரமான ரொம்ப அடிதடி போட்டுட்டு இது மாதிரி பண்றதெல்லாம் எதுவும் கிடையாது. If a group of children always refusing to including particular children in the game. இப்போ ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு ஒருத்தரையே வந்து டாமினேட் பண்ணி பேசுறாங்க பாரு, இதுதான் வந்து புல்லிங்கிறாங்க. அதே வந்து இங்க பாரு, கேம்ஸ் தட் bullying too. Or if you spread stories about someone and in case of them sadness. இப்போ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இப்போ இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா, ஒரு சில வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்து குழந்தைங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்தவொடனே அவங்க வீட்டுல நேத்து சண்டை நடந்துச்சுரா, பக்கத்து வீட்டுல இருந்தாங்கன்னா அப்படி நடக்கும். அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சோ அதை வந்து இங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஸ்கூலு கிளாஸே போற சொல்லி அவங்கள வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கு இருப்பாங்க. அது மாதிரி செய்யறதுலாம் தவறு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், மனசுல வந்து ரொம்ப கவலையை கொடுக்கும். இட்ஸ் குவைட் simple. If though you are acting, you target someone repeatedly and haunts them, it is bullying.
இது மாதிரி செய்யறது தான் வந்து என்னது புல்லிங். இந்த புல்லிங்க்கு இன்னொரு நேம் இருக்குங்கறாங்க. அது வந்து என்னது ராகிங். ஓகேவா? புல்லிங்க்கு இன்னொரு நேம் வந்து ராகிங். ஓகே, everyone usually know who the bullying is school, class or neighborhoods are usually. They either avoid them out of the fear or silently supported them because they wanted to part of group. But it's important to know that our actions always have. என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலயுமே இருக்கும். நோ, உங்களுக்கே எல்லா இடத்துலயும் தெரியும். இப்போ ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கணும், கிளாஸ் ரூமா இருக்கட்டும், இல்லைன்னா உங்க சொந்தக்காருக்குள்ளேயும் இருக்கும். இங்கெல்லாம் என்ன யூஸ்வலா இந்த மாதிரி ரேகிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஒருத்தர் இழிவா பேசுறது, தப்பா நினைக்கிறது, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதான், இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அவாய்ட் தெம் அவுட் ஆஃப் ஃபியரிங், சைலண்ட்லி சப்போர்ட்டட் தெம். அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாதான், ஒருத்தர் இழிவா பேசக்குள்ள ஆமா ஆமா அப்படி இப்படி இப்படின்னு நாமளும் இன்னும் ஏதாவது சொன்னாதான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இன்னும் புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க, ரேகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல உடனே வந்து நீ செய்யறது தப்புப்பா, அப்படிலாம் செய்யாதா அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோ, ஓ அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களும் ஒரு 4-5 பேர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் திருந்தி நல்லா குட் பாசிட்டிவ் தாட்ஸோட இருப்பாங்க, நல்ல எண்ணத்தோட இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், have you heard of the term peer purpose? Our peers are peoples like ourselves, usually by age or come interest. Your classmates and friends are your peers. Sometimes you can find yourself disagreed with something that everyone is doing, but you also end up doing it because you do not want to be the old one out. It can be something silly like pricing a movie everyone's excited about but you are not, or it can be something more serious like ragging another children as a group even if you don't want to. They huge pressure to act like everyone else's and you give in. என்ன சொல்லிருக்காங்கன்னா, have you heard them peer purpose? இது மாதிரிலாம் உங்க சொந்த பந்தத்திலேயே இருக்கட்டும், இல்லை உங்களுக்குள்ளேயே கூட இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, அவர் பியர்ஸஸ் ஆர் பீப்புள் லைக் அவர் செல்ஃப், அவங்க உங்க கூடயே தான் இருந்தாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ண, யூஸ்வலி பை த ஏஜ். அது வந்து என்னது, அது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீ சின்ன வயசுல என்ன கத்துக்கிறியோ அதான் வந்து என்ன பண்ணுவேன், ஹையர் கிளாஸ்க்கு போக நடந்துக்கும். அதே மாதிரிதான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீ சின்ன வயசுலயே நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோ, நல்லதை செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ பியர்ஸ். உன்னோட கிளாஸ்மேட்ஸும் சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இது மாதிரி செய்யறதுக்கு அலோ பண்ணாத. யுவர் செல்ஃப் டிஸ்அக்ரீட் வித் சம்திங், உனக்குள்ளேயே நீ வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு உனக்குள்ளேயே நீ உணரணும். அதே சமயத்துல உன் கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணக்கூடாது, புள்ளி பண்றது தப்பு, ரேகிங் பண்றது தப்பு அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும். பட் யூ ஆல்சோ எண்ட் அப் டூயிங் இன் பிகாஸ் யூ do not want us to old one out. நீ தான் வந்து என்ன பண்ணணும், ஒரு you do not wanted to old one out. நீ தான் வந்து இந்த பழமையான விஷயம், இந்த ராகிங் புல்லிங்கிறதெல்லாம் என்னது ரொம்ப பழங்காலத்துல வந்து அது வந்து ஒரு விவரம் தெரியாத அவங்களும் அறியாத வயசுல வந்து இது செஞ்சது. இதை வந்து நீ என்ன பண்ணணும், அந்த பழசுல இருந்து புதுமையா வந்து இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீ தான் வந்து அதுல இருந்து வெளியே வரணும். இட் கேன் பி சம்திங் சில்லி லைக் பிரைசிங் ஆஃப் மூவிங் எவ்ரிதிங் எக்ஸைட்டிங் அபவுட் யூ பட் யூ நாட். அதுக்கு வந்து உனக்கு வந்து பிரைஸ் பண்றதோ அவங்கள பாராட்டுறதோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அப்படி பிரைஸ் பண்ணி நீ என்ன பண்ண போற, ஓகே, ஒருத்தர் புள்ளி பண்றதுனால நமக்கு ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க மனசு ஹர்ட் பண்ற மாதிரி ஏன் பேசணும், பேசாதீங்க, பேசக்கூடாது அப்படிங்கறத சொல்றோம். ஆர் இட் கேன் பி சம்திங் மோர் சீரியஸ். யாராவது ரொம்ப சீரியஸா இந்த மாதிரி புள்ளி பண்ணி சீரியஸா இருந்தாங்கன்னா, லைக் ராகிங், எப்படின்னா ஒரு ராகிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, another children as a group even if you don't want to, இது மாதிரி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப நீ வந்து என்ன பண்ணா ஒரு குரூப்பாவோ இல்ல நீயாவே போய் அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க, செஞ்சா தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எடுத்து சொல்லு அப்படிங்கறத சொல்றாங்க. they huge pressure to act like everyone else's and you give in. நீ அப்படி செஞ்சீனா உனக்கும் வந்து நல்ல பேர் இருக்கும், உன்னை சுத்தி இருக்கிற இடமும் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1. நெக்ஸ்ட், have you even bullying anyone? Have anyone
bullying you. இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன்ல நீ இருந்தீனாலும் சரி இல்ல வேற யாராவது இருக்கிறத பார்த்தாலே என்ன பண்ணுன்னு சொல்றாங்க. Children who are bullying feel dejected and it's easy to see why. Nobody's like to be singled out and insulated in front of others. They can lose their confidence, feelings lonely and isolated. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இதல வந்து என்ன சொல்லிருக்காங்க, children who are bullying feel dejected னா என்னன்னு பார்த்தோம் நாம sad and depressed. அப்படி யாராவது புள்ளி பண்ணிட்டு இருக்குல அவங்களுக்கு உனக்கோ இல்ல அவங்களுக்கோ மத்த பக்கத்துல இருக்கு நீ பாக்குறியோ அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும், ரொம்ப மன அழுத்தமா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப வருத்தமா இருப்பாங்க. அந்த டைம்ல nobody like to singled out, யாரும் வந்து தனிமையா இருக்காதீங்க, அவங்க கூட சேர்ந்துக்கோங்க. நீங்க ஒருத்தர் வந்து இழிவுபடுத்துறாங்கன்னா அப்ப வந்து நீ வந்து சேர்ந்து இவங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவா இருங்க. in front of others, மத்த அவங்க இழிவுபடுத்துறத வந்து நீங்க தப்புங்கிறத உணர வைங்க. they can lose their confidence, feelings lonely and isolate. அவங்க வந்து தனிமையா விடாதீங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க தனிமையா விட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தவறான முடிவை எடுத்துருவாங்க. நம்மள வந்து டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தவறான முடிவு எடுத்துருவாங்க. bullies often force on their targets appreciate why are you so fat. இப்ப புள்ளி பண்ணக்குள்ள ஒருத்தர் குண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஏன் நீங்க வந்து இவ்வளவு குண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்கக்கூடாது. கிளாத்ஸ் யுவர் கிளாத்ஸ் ஆர் ஆல்வேஸ் சோ லூஸ். அவங்களுக்கு பிடிச்சது வந்து லூஸ் கிளாத்தா தான் இருக்கும். அவங்க துணி என்ன எப்ப பாரு ஏதோ பூதமாட்டம் ஒரு லூஸான துணி போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான். எபிலிட்டிஸ் யூ காண்ட் ஈவன் த்ரோ எ பால் and family or social circles, what do you spend so much time with those show offs. இப்போ என்ன பண்ண bullying often of course of their targets appearance. எதெல்லாம் வந்து புள்ளி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கிளாத்ஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்களோட குறைகள், கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க, ஸ்லோவா ஒல்லியா இருக்காங்க, ஓகேவா, ஹைட்டா இருக்காங்க, ரொம்ப குள்ளமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து புள்ளி பண்ண முடியும். இது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஃபேமிலி, நம்ம குடும்பத்துல நடக்கும், இல்லைன்னா சோசியல், நம்ம சமூகத்துல சொசைட்டி சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்க. சம்டைம்ஸ் such commits can affect the bullying person so much that it can even having efforts on their health and their parenting. They may not feel like eating, fall sick more often, getting nightmares or finding it difficult to fall asleep. Concentrating on their students can be difficult. They can even getting injured if they bullying using physical forces on them. ஓகேவா, இப்போ புள்ளி பண்றவங்க வந்து எதெல்லாம் புள்ளி பண்ணுவாங்கன்னா sometimes such common affect bullying persons so much that can even having efforts of health. அவங்களோட உடல் நலத்தை வந்து ரொம்ப பாதிப்படையும். அவங்களோட உடல் நலம் வந்து ரொம்ப பாதிப்பு. எப்படின்னா அவங்க அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து இப்போ குண்டா இருக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா நம்ம குண்டா இருக்கணும், ஐயோ இது வேற ரொம்ப, அதே வந்து அவங்களுக்கு வந்து மன கசப்பு வந்து தரும். அதே அட் த சேம் டைம் ரொம்ப வந்து ஷார்ட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம குள்ளையா இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால என்ன ஆகுனா தே மே நாட் ஃபீலிங் லைக் ஈட்டிங். இப்போ குண்டா இருக்கிறவன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிடாம இருந்து நம்ம வந்து ஒல்லியாகணும்னு நினைப்பாங்க. அடுத்து ஃபால் சிக்கிங் மோர் ஆஃப்டன். அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடும், அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். கெட்டிங் நைட்மேர்ஸ் ஆர் ஃபைண்டிங் த டிஃபிகல்ட் டு ஃபால் அஸ்லீப். தூங்க மாட்டாங்க. இதே ஏதோ ஒரு தாட் வந்து அவங்க வந்து ஏதோ என்ன இப்படி இருக்குன்னு அவங்க வந்து கான்சியஸா இருக்க மாட்டாங்க, அன்கான்சியஸா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தேர் ஸ்டடீஸ் கேன் பி டிஃபிகல்ட். அவங்க படிக்கிறதுல இருந்து இப்போ படிக்கிறவங்களா இருந்தா படிப்புல கவனம் செலுத்த முடியாது, ஏதாவது வேலைக்கு போறீங்களா இருந்தா அவங்க வேலையில வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, இது மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தே கேன் ஈவன் கெட் இன்ஜூர் த புல்லியிங் யூசுவலி பிசிக்கல் ஃபோர்சஸ் ஆன் தேம். அவங்க உடல் ரீதியா வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப பாதிப்படைவாங்க அப்படிங்கிறாங்க. பீயிங் புல்லியிங் கேன் ஆல்சோ மேக் தெம் டெவலப்பிங் அதர்ஸ் ப்ராப்ளம் வித் தேர் ஓன் பிஹேவியர். இதனால வந்து என்னன்னா இந்த மாதிரி செயல்கள்னால மற்றவங்களோட ப்ராப்ளமும் வந்து தன்னோட ஓன் ப்ராப்ளமா வந்து நினைச்சுக்குவாங்க. ஓ இவங்களால நமக்கு இப்போ நான் ஒரு புள்ளி பண்றேன் அப்படின்னா எனக்கும் ப்ராப்ளம் அவங்களுக்கும் ப்ராப்ளம். தே குட் பிஹேவ் வெரி
withdrawn, stop talking with the peoples around them, or they could display extreme angry suddenly. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க சொல்லியிருக்காங்க பாரு, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. இது மாதிரி அவங்க ஏதாவது தன்னை வந்து புள்ளி பண்ணிட்டாங்க, இது மாதிரி ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அரௌண்ட் தெம் ஆர் த குட் டிஸ்பிளே எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. எதை சொன்னாலும் சடின்னு கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அவங்க கிட்ட இருக்கிற குறையை மறைக்கிறதுக்கோசரமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது சொன்னிச்சு, சரி பண்றப்போ அப்படின்னு அவங்கள குறைய வந்து காமிக்க கூடாதுன்னு அந்த கோவம் வந்துடும். சம்டைம்ஸ் த சில்ட்ரன்ஸ் ஹூ இஸ் புல்லிங் கேன் end up bullying someone else just to feel better. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்குது, சொல்றதெல்லாம் மண்டை ஆட்டிட்டு இருப்பாங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப ரைஸ் ஆயிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட மட்டும் பேசுவாங்க, மற்றவங்கிட்ட யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் புள்ளி பண்றதுக்கான செகண்ட் பாயிண்ட். நீங்க பாக்குறத இடங்கள் ஓகேவா, எப்படிலாம் வந்து புல்லிங் ஆவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா is there something you can do the stopping by. இப்படி செய்யறவங்களை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு 3 பேராகிராஃப் இருக்கு, பாத்துறலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், if you are being bullying, இப்போ வந்து அந்த மாதிரி புல்லிங் இருந்துச்சுன்னா, or if you know someone who is getting bullying, உனக்கு தெரிஞ்சாவோ இவங்களை வந்து புள்ளி பண்றாங்க, இவங்க வந்து டீஸ் பண்றாங்க, ரேகிங் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, the best way to stop it is to confront a responsible adult. நீங்க என்ன பண்ணுங்க, யார்கிட்ட போய் சொல்லுங்க. பெஸ்ட் வந்து என்னது, பெரியவங்க யாராவது இருக்காங்களா பக்கத்தால சுத்தி. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பசங்க வந்து ஒரு பெரிய அண்ணா வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன பையனை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே பெரியவங்க யாராவது பக்கத்தால இருக்காங்களா அவங்க கிட்ட போய் சொல்லி இவங்க பாருங்க இவங்க இப்படி பண்றாங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். This can be parent, a teacher or anyone who is a position to do something about the problem. அந்த இடத்துல யார், இப்ப ஸ்கூல்ல பாக்குறேன்னு வச்சுக்கோ, அப்ப டீச்சர்ஸ் கிட்ட சொல்லு. ஓகேவா. வீட்டுல பாக்குறேன் அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லு. இப்ப சமூகத்துல இப்ப சொசைட்டில எங்க வீட்டுல எங்க கோயிலுக்கோ எங்க போயிட்டு இருக்கு அங்க பாக்குறேன்னா யாராவது பெரியவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. The adult can intervene and help the children how is bullying reflected and understand the inappropriate and unacceptable பிஹேவியர். இந்த மாதிரி செயல்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா தவிருங்க. ஓகேவா. இப்படி 1-2 விஷயத்தை தவிர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சொசைட்டியே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். அந்த மாதிரி டீசிங்கோ ரேகிங்கோ எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டாக்கிங் a stand in difficult and not all of us can do it. இது வந்து எல்லாரும் செய்வாங்கலாம் கிடையாது, ஒரு சிலர் தான் செய்வாங்க. பட் யூ கேன் ஸ்பீக் டு your peers about not supported a bullying. அப்படி இருக்கிறப்போ உன் கூட இருக்கிறீங்களே அப்படி பண்ணாங்களா அவங்களாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்களுமே இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸே யாராவது பண்ணிட்டு இருந்தானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தான் ஃப்ரெண்டுங்கிறதுக்கோசரம் அவன் டீஸ் பண்ணா மற்றவங்களை விடக்கூடாது, நீ அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனை வந்து திருத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் டூயிங் சம்திங் ராங் ஆல்சோ மேட்டர். அது மாதிரி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அவன் வந்து திரும்பவும் அந்த புள்ளி பண்ண தோணும். இல்ல அப்படின்னா அந்த புள்ளியும் பண்ணவே மாட்டான். You can also show you supported for the target person in same way, including them in your games, sharing things with them, speaking to them more, making the feeling included. இப்போ வந்து இதெல்லாம் எப்பப்பலாம் எந்த மாதிரி டைம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பப்பலாம் கேம்ஸ் விளையாடக்குள்ள யாராவது டீஸ் பண்ணுவோம் அதெல்லாம் செய்யாத. ஷேரிங் த திங்ஸ் இன் இதா பொருள் வாங்குறது கொடுக்கறது அந்த மாதிரி டைம்ல பேசக்குள்ள மேக் த ஃபீலிங் இன்க்ளூட். எல்லாமே எல்லா விஷயத்திலுமே எப்ப எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அந்த டைம்ல வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை பிளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த கீவேர்ட் டு ஸ்டாப் புல்லிங் இஸ் எம்பத்தி. ஒரு கீவேர்டா சொல்றாங்க. கீவேர்ட்னா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு வந்து புல்லிங் வந்து என்னது எம்பத்தி அப்படிங்கிறாங்க. எம்பத்தினா என்னன்னு பாப்போம். எம்பத்தி மீன்ஸ் த எபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீலிங் ஆஃப் அ person in a situation not as a onlooker but as someone who is also experiencing the situation. The more you feel for others the less you will want to bullying. இப்ப எம்பத்தினா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் தான். எபிலிட்டி டு எக்ஸ்பான்ஷன்ஸ் த ஃபீலிங். அந்த ஃபீலிங் வந்து தாங்க முடியுமா, அந்த பர்சன் வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க கரெக்டா இருக்காங்களா. இப்போ
ஜாலியா பேசிக்கிறப்போ வேற, அவங்க அந்த ஜாலியை மீறி அவங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குதோ கவலைப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற டாபிக் போகணுங்கிறாங்க. நாட் ஆஸ் a onlooker but as someone who is also experience the situation. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாம இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிக்கணுமா, புரிஞ்சுக்கணும். அதான் வந்து எம்பத்தி அப்படிங்கிறாங்க. இங்கே எம்பத்தினா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஷார்ப் அதர்ஸ் ஃபீலிங். மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நடத்திக்கணுங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. Sometimes children hesitate to speak up because of shyness of loyalty. ஒரு சில டைம்ல நாமளே நினைப்போம், கொஞ்சம் ராயலா வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க கிட்ட நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். அதெல்லாம் வேணாம். ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா மரியாதை கொடுத்து பேசுனா ஓகே. வில் கம்ப்ளைன் டு any adult about peers whose are bullying get them into the trouble. இந்த மாதிரி இப்போ லாயல பெரிய பணக்காரங்க எல்லாம் பாக்குறது, கொஞ்சம் டீசன்ட் ரொம்ப இதா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோ, நம்ம பேசுறதுக்கோ இல்ல அவங்க கிட்ட பழகிறதுக்கோ கொஞ்சம் கூச்சம் இருக்கும். இந்த எல்லாத்துக்குமே இது காமனா இருக்கிறது. அதை வந்து என்ன பண்ணும், நீயா தான் வெளியே கொண்டுட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்றாங்க பாரு, இஃப் மீனா வியர் டு டெல் தேர் டீச்சர் அபவுட் வாட் அஜய் டூயிங் டு அனு, who would it be wrong? Meena may feel that she will lose Ajay friendship, but she will feeling better by doing the right thing of standing up for Anu. It is important to learn to distinguish between situation which required intervention and those that don't. And remember, she will also be helping Ajay. It is not healthy grouping up being a bully and Ajay to need helps. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல அந்த மீனா அஜய் அனு 3 பேர் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து என்ன பண்ணிருக்கணும், மீனா அப்படின்னா இந்த மாதிரி அஜய் வந்து அந்த கேர்ளை மீனா அனு வந்து டீஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்க கிளாஸ் மிஸ் கிட்டயோ இல்ல ஏதோ ஒரு மிஸ் கிட்டயோ போய் சொல்லி அஜய் பண்றது தப்புன்னு சொல்லிருக்கணும். ஆனா அந்த அஜய் மீனா வந்து என்ன பண்ண கிடையாது, அது மாதிரி எதுவும் செய்ய கிடையாது. அஜய்க்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. இதனாலதான் வந்து அனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது அப்படிங்கிறது வந்து இது ஒரு லாயல்ட்டி, அது ஒரு கௌரவம் மாதிரி வந்து இது பண்ணக்கூடாது, இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெனி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஈவன் ஒர்க்கிங் பிளேசஸ் have strictly ruled to prevented bullying, but it can still happen. If you notice it take place around you, make sure you reported to is stopping. You would have the contributed to safer and more peaceful world. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த புல்லிங் ராகிங் வந்து ஒரு தடை செய்யப்பட்டது. ஓகேவா? அது ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயுமே வேலை செய்யற இடம் எங்கேயா இருந்தாலும் சரி, ஒருத்தர் புள்ளி பண்றது வந்து என்னது மிகப்பெரிய குற்றம்னு சொல்லிருக்காங்க. அது மாதிரி எங்க நீ பாத்தீங்கன்னாலும் என்ன பண்ணலாம், நீ போய அதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு ஒன்ன யாராவது பனிஷ் பண்ணாங்க அப்படின்னா நீ வந்து கம்ப்ளைண்டே பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் சொல்லிக்கிறாங்கன்னா, தி ஸ்டோரி இஸ் பை டுரில் சென்டர் ஃபார் த ப்ரிவென்ஷன்ஸ் அண்ட் ஹீலிங்ஸ் ஆஃப் சில்ட்ரன் செக்ஷுவல் அபாஸ், சென்னை. இது வந்து சென்னையிலிருந்து இந்த லெசன் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நான் டுமாரோ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த லெசன்ல ஏ பி 2 டிவிஷன், இதுல சூஸ் த கரெக்ட் ஆன்சரும் அண்ட் தென் ஆன்சர் த ஃபாலோயிங் சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மார்க் பண்ணு, அண்ட் தென் நெக்ஸ்ட் 5 கொஸ்டின் ஆன்சர் படிச்சுட்டு வா. ஓகேவா? தேங்க்யூ.